செல்வா அண்ணா ஒரு கதை சொன்னா, அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. அவர் பண்ணது ரொம்ப பெரிய கூத்து. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, செகண்ட் இயர் படிக்கும் போதே ஒரு நாள் வேகமா வந்து அப்படி புக்கு அப்படி தூக்கி எறிஞ்சாரு. அப்படியே ஹாயா சோஃபால போய் உட்காந்தாரு. அம்மா காஃபி அப்படின்னா, எனக்கு அவனுடைய ஆட்டிடியூடு வேற மாதிரி இருந்தது. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, இனிமே நோ காலேஜ். பக்குங்குது. என்னடா இவன் அந்த 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 என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு தவம் இருந்திருக்கும். சினிமாவிலோட அவ்வளவு கஷ்டப்படல நான். அந்த ஒரு என்ஜினியரை வேண்டாங்கிறான். ஏன்பா, இனிமே என்ன பண்ண போற? அவன சினிமாவா? அப்புறம் என்னமோ நான் ரொம்ப கோவக்காரன். எனக்கு அன்னைக்கு கோவம் வரல. கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, பையன் வேற மாதிரி இருக்கான், கேட்கணும். எதுக்குப்பா சினிமா? இல்லைப்பா, எனக்கு மைண்டில் அதுதான் இருக்கு, படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டு சொன்னேன், இல்லை தம்பி, சினிமா உங்கள் அப்பா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்கு, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலையும் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படி இல்லை ராஜா. நீ எங்கே போனாலும் உனக்கு பின்னால் ஒரு டிகிரி வேணும். எப்படி என்னுடைய இனிஷியல் கேன்னு முன்னால் போடுறியோ, அது மாதிரி உன் பேருக்கு பின்னாலையும் 2 எழுத்து இருந்தால் தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதை நீ வாங்கு, நானே உன்னை சினிமாவில் கொண்டு போகிறேன்ன. பொய் தான் சொன்னேன். 100க்கு 100, 200% பொய். எப்படியாவது அவனை காலேஜுக்கு போக வைக்கணும். மறுநாள் வந்து பேசலை. புக் அவுட் தான். காலேஜுக்கு வந்தான். மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் வந்தான். டேடி, அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வேலையை செஞ்சு வச்சிருந்தேன் நான். அங்கே போய் அந்த டெக்ஸ்டைலில் படிச்சுட்டு அங்கேயே சினிமாவும் படிக்கிற மாதிரி. டெக்ஸ்டைல் மட்டும் படினா போக மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன்றே சேர்த்து அனுப்பலான்னு சொல்லி சொன்னேன். ஓ, என்னை நாடு கடத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்கள் சொன்னீங்கல்ல, டிகிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு. இப்போ நீங்கள் சொன்னதை செய்யுங்க. அப்போ விஜயலட்சுமி கேட்குறாங்க, இப்போ எவ்வளோ கடன் இருக்கு? இருக்கும் 2-3 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்கிறதுக்கு 4 கோடி ஆகும். பெத்த புள்ள தானே, கடன் வாங்குங்க. அந்த மாதரசி சொல்றாங்க, கடன் வாங்குங்க. சரி, கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். ஒரு காதல் கொண்டேன் வந்தது. செல்வராகவன் ஜெயிச்சாரு, தனுஷ் ஜெயிச்சாரு. என் குடும்பமே அந்த படத்துல தான் நின்னது. இன்னைக்கு இங்க நிக்கிறது காரணமே அந்த படம் தான். இதுக்கெல்லாம் காரணம் சினிமா அறிவில்லை, கல்வி. என்னுடைய படங்கள்லாம் முடிஞ்சு துள்ளுவோத இளமை எடுத்தாச்சு. துள்ளுவோத இளமை எடுத்த உடனே அதுக்கப்புறம் படங்கள் நிறைய வந்தது தனுஷ்க்கு. எல்லாருமே அந்த மாதிரி 4 பேர் பசங்க. துள்ளுவத இளமை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாக்காட்டியோட கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 பேர், 2 பேர் பிரதர்ஸ் இப்படியே கேட்குறாங்க. அவரு, நான் போகிறேன்ப்பா. இல்லைப்பா, நீ வேண்டாம், போகாத. நீ யார் மகன் அப்படின்னு, நீ ஒரு புதுசாக இருந்தீன்னா போகலாம். நீ யார் மகன் உனக்கு ஒரு அடையாளம் இருக்கு. கொஞ்ச நாள் காத்துரு, இல்லையா காலேஜுக்கு போ. அவர் பெட்டிஷன்லாம் போட்டுட்டாரு, அப்ளிகேஷன் போட்டாரு. இல்லைப்பா, இந்த காலேஜ் எந்த காலேஜெல்லாம் செலக்ட் பண்ணுறோம் நாங்கள். இப்போ ஒரு நாள் நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி இருக்கும். நான் உட்காந்து ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். அப்போ மெதுவாக என்னுடைய பொண்ணுங்களை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். 2 பெண்கள் எனக்கு. நான் அந்த 2 பசங்க தான் எல்லாருக்குமே தெரியுது. 2 பெண்கள், 2 பேருமே சென்னை சிட்டியில் தலை சிறந்த மருத்துவர்கள், தலை சிறந்த சினிமாக்காரர்கள் அப்படின்னு சொல்றதை விட என் மகள்களை நான் படிக்க வச்சேன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அவங்க கணவர்களும் மருத்துவர்கள் தான்.
அதில் அந்த ரெண்டாவது பொண்ணு வருது, அவங்க கைனகாலஜிஸ்ட். அப்போவே அப்போ தான் செகண்ட் இயரோ தேர்ட் இயரோ ஏதோ மெதுவாக பதுங்கி பதுங்கி கிட்ட வர்றாங்க. நான் என்னம்மா இந்நேரத்தில் வர்ற? இல்லைப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற இந்நேரத்தில்? இல்லை, செல்வா அண்ணா ஒரு கதை சொன்னா, அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல. அவர் பண்ணது ரொம்ப பெரிய கூத்து. அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர், கோல்டு மெடலிஸ்ட். அவர் என்ன பண்ணாருன்னா, செகண்ட் இயர் படிக்கும் போதே ஒரு நாள் வேகமாக வந்து அப்படி புக்கு அப்படி தூக்கி எறிஞ்சாரு. அப்படியே ஹாயா சோஃபாவில் போய் உட்காந்தாரு. அம்மா காஃபி அப்படின்னா, எனக்கு அவனுடைய ஆட்டிடியூடு வேற மாதிரி இருந்தது. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? இல்லைப்பா இனிமே நோ காலேஜ். பக்குங்குது. என்னடா இவன் அந்த 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 என்ஜினியரிங் சீட்டு வாங்கிறதுக்கு தவம் இருந்திருக்கும். சினிமாவிலோட அவ்வளோ கஷ்டப்படல நான். அந்த ஒரு என்ஜினியரை வேண்டாங்கிறான். ஏன்பா இனிமே என்ன பண்ண போற? அவன சினிமாவா? அப்புறம் என்னமோ நான் ரொம்ப கோவக்காரன். எனக்கு அன்னைக்கு கோவம் வரல. கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, பையன் வேற மாதிரி இருக்கான், கேட்கணும். எதுக்குப்பா சினிமா? இல்லைப்பா எனக்கு மைண்டில் அதுதான் இருக்கு, படிப்பில் கான்சென்ட்ரேஷன் இல்லை. அப்புறம் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்கிட்டு சொன்னேன், இல்லை தம்பி, சினிமா உங்கள் அப்பா சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாலேயும் இருந்தது, உங்கள் அப்பா காலத்துலையும் இருக்கு, உங்கள் அப்பாவுக்கு பின்னாலையும் இருக்கும். ஆனால் படிப்பு அப்படி இல்லை ராஜா. நீ எங்கே போனாலும் உனக்கு பின்னால் ஒரு டிகிரி வேணும். எப்படி என்னுடைய இனிஷியல் கேன்னு முன்னால் போடுறியோ அது மாதிரி உன் பேருக்கு பின்னாலையும் 2 எழுத்து இருந்தால் தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். அதை நீ வாங்கு, நானே உன்னை சினிமாவில் கொண்டு போகிறேன்ன. பொய் தான் சொன்னேன். 100க்கு 100 200% பொய். எப்படியாவது அவனை காலேஜுக்கு போக வைக்கணும். மறுநாள் வந்து பேசலை. புக்கோடு தான் காலேஜுக்கு வந்தான். மெரிட்டில் பாஸ் பண்ணிட்டான். அதே மாதிரி தான் வந்தான். டேடி, அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கான ஒரு வேலையை செஞ்சு வச்சிருந்தேன் நான். அங்கே போய் அந்த டெக்ஸ்டைலில் படிச்சுட்டு அங்கேயே சினிமாவும் படிக்கிற மாதிரி. டெக்ஸ்டைல் மட்டும் படினா போக மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்படி ஒன்றே சேர்த்து அனுப்பலான்னு சொல்லி சொன்னேன். ஓ, என்ன நாடு கடத்துறதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் நடக்காது. நீங்கள் சொன்னீங்கல்ல, டிகிரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு என்ன சொன்னீங்க? நீங்கள் சினிமாவில் சேர்த்து விட்றேன்னு. நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதை செய்யுங்க. இப்படி அவர் இப்போதான் என் மகள் வந்து, அண்ணன் ஒரு கதை வச்சிருக்கான். எனக்கு துளுவதோ இளமைக்கு அப்புறம் இந்த பையனை என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ஹாலிடேஸ்ல முடிக்க வேண்டிய படம் பல ஹாலிடேஸ் போயிருச்சு, ஸ்கூல் டேஸ் போயிருச்சு, எஜுகேஷனே போயிடுச்சு தனுஷ்க்கு. அவன் அதுலயே அழறான். நல்லா படிக்கிற பையன். அந்த கதையை என்னமா பண்ணணும் அப்படின்னு நீங்க கேளுங்க. நீங்க கேட்பீங்களா? ஓ, நீ வந்து டாக்டருக்கு படிக்கிறத விட்டுட்டு கதை சொல்றத ஆரம்பிச்சிட்டியா இன்னைக்கு? சரி சொல்லு. அந்த பொண்ணு கதை சொல்றது கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு ஸ்கிரிப்ட். சரிம்மா, இதை என்ன பண்ணணும்? படமா எடுக்கணும். யாரு? நீங்க தான். யாரு டைரக்டரு? செல்வா தான். யாரு நடிக்கிறது? தனுஷ் தான். ஈஸியா அந்த அந்த வயசுக்கு தகுந்த படப்படன்னு சொல்லிட்டு போகுது. இதை சொல்லிட்டு இருக்கும் போதே பெரிய பொண்ணு வருது, விஜயலட்சுமி வர்றாங்க. இப்பதான் பக்குன்னு நம்ம ஒரு சதி வலையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எப்பவுமே பெண்களுடைய சட்டம் தான் அதிகம். அவங்க போடுற சட்டத்தை மாத்துறதுக்கு முடியவே முடியாது. சரி, அவங்க ஏன் எவ்வளவு பேருக்கு நீங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க? மகனுக்காக ஒரு படம் பண்ணுங்களேன். விஜயலட்சுமி சொல்றாங்க, ஏமா இது அவன் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணல, இந்த படம் எடுக்கணும்னா ஒரு 4 கோடி ரூபா தேவைப்படும். எப்படிமா எடுக்கிறது? அவனை நம்பி போடுறது. பெரிய பொண்ணு சப்போர்ட் பண்றாங்க. இல்லப்பா அவன் பண்ணிடுவான், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ரொம்ப நல்லா சொல்றான், ஃபுல்லா எழுதி வச்சிருக்கான்.
என்னடா இது, இப்போ என்ன முடிவு எடுக்கிறது? அப்போ விஜயலட்சுமி கேட்குறாங்க, இப்போ எவ்வளோ கடன் இருக்கு? இருக்கும் 2.5-3 கோடி ரூபா இருக்கும். இந்த படம் எடுக்கிறதுக்கு 4 கோடி ஆகும். பெத்த புள்ள தானே, கடன் வாங்குங்க. அந்த மாதரசி சொல்றாங்க, கடன் வாங்குங்க. சரி, கடன் வாங்குறதுன்னு முடிவு பண்ணோம். ஒரு காதல் கொண்டேன் வந்தது. செல்வராகவன் ஜெயிச்சாரு, தனுஷ் ஜெயிச்சாரு. என் குடும்பமே அந்த படத்துல தான் நின்னது. இன்னைக்கு இங்க நிக்கிறது காரணமே அந்த படம் தான். இதுக்கெல்லாம் காரணம் சினிமா அறிவில்ல, கல்வி. இந்த முடிவை நீ எடு அப்படின்னு எனக்கு தீர்மானம் கொடுத்தது அந்த எஜுகேஷன். செல்வராகவன் படிச்ச படிப்பு, அவன் படத்துல பாருங்க, நான் எடுத்த படம் மாதிரி இருக்கவே. என் படத்துல நல்லா தெரியும், ஒரு பட்டிக்காட்டான் எடுத்த படம் நல்லா தெரியும். அவன் படம் என்கிட்ட இன்னும் துள்ளுவது இளமை எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது அவர் தான் கொடுத்தாரு. கல்வி அங்க வரை கூட வருது, இன்னைக்கும் கூட வருது. அதனால இந்த கல்விங்கிறதுல உங்களுக்கு இன்னொரு கூட கொஞ்சம் பொறுப்பு இருக்கு. புத்தகங்களை படிக்க வைப்பது மட்டும் கல்வி அல்ல. இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் இருக்கு, இந்த கிரிக்கெட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், எத்தனை பேர் பாதுகாப்பு, எத்தனை கோடி டர்ன் ஓவர், அரசியல் எவ்வளவு, ராணுவம் எவ்வளவு, இதுல எந்த முக்கியத்துவமாவது விவசாயத்துக்கு கொடுக்கப்படுதா? விவசாயி தான் உலகத்துக்கே கடவுள். அவன் சோறு போட்டாதான் ராணுவ வீரன் நெஞ்ச நிமித்தி எதிரியை சுடுறான்னு மார்பை காட்ட முடியும். இந்த கிரிக்கெட்டுக்காரன் முடிச்சு பேட் அடிக்க முடியும். இதுல ஒரு பகுதியாவது செலவு பண்ணி அந்த விவசாயத்தை பாதுகாத்தா, இப்ப கூட சமீபத்தில் வந்த அரசியல் கட்சிகள்லாம் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தேன். ஒருத்தரோட விவசாயத்துக்குன்னு ஒண்ணுமே சொல்லல. நீங்க இந்த மாணவர்களுக்கு கூட அந்த விவசாயத்தையும் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா, இந்த நாடு விவசாயம் இல்லாத எந்த நாடுமே செழிக்காது. விவசாயம் தான் முக்கியம். எனக்கு கலப்பை பிடிச்சி உழ தெரியும், மண்வெட்டி பிடிச்சி வெட்ட தெரியும், விதை விதைக்க தெரியும், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இங்க வந்திருக்கு. இன்னைக்கும் எனக்கு சினிமா இல்லைன்னா போட, நான் பாட்டில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டு உழுது பொழைச்சிருவேன். அது இல்லைன்னா நீங்க அதை செய்யலாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதையும் ஒரு பாடமா வைக்கலாம். இல்லை இதுக்கு வர்றவங்க இப்படி வரணும்னா இது பண்ணிருக்கணும். இப்ப காந்தி கிராமம்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு, அங்க நான் விசிட்டிங் ப்ரொஃபஸரா வச்சிருக்கேன். சொல்லி தனியா அது ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறோம். சொல்லுங்க. அசட் அக்ரிஃபோர்ஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு இயக்கமாக வச்சிருக்கிறோம். அதோட முக்கியமான நோக்கம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அகில், முகில், கருங்காலி, மருதம், வில்வம், விழுப்பை, வேம்பு, இது மாதிரி எண்ணற்ற மரங்கள்லாம் இருக்கு, நம்ம மண் சார்ந்த மரங்கள்லாம். இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு மீடியாலையும் பேசியிருக்கேன். அந்த மரங்களை மட்டுமே பள்ளி குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் அதோட விழிப்புணர்வை சொல்லி கொடுத்து அவங்களையே அதோட வளர்க்க வச்ச ஒரு பயன்களையே அனுபவிக்க வச்சுட்டு இருக்கிறோம். இது கடந்த ஒரு 8-9 வருஷமா அதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அது போக இப்ப இயற்கை வேளாண்மை பத்தி நான் பர்சனலா கத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் ஊர்ல இருக்கிற என்னோட விவசாய நிலங்கள்ல முழுமையா நான் முதல்ல கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றீங்க. இல்ல, அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டியதில்லை. நீங்க விவசாயத்துக்கு டீச்சரை போடாதீங்க, ஒரு விவசாயி பிடிச்சிட்டு வந்து சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அவன் தான் கரெக்டா சொல்லுவான், ஏன் இங்க புடுறா கலப்பைய. ஏன்னா முன்னாடி இருந்து இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க பண்ணுவாங்க. டீச்சர் வச்சோம்னா எந்த டீச்சர் பேச இல்ல, இந்த காந்தி கிராம யூனிவர்சிட்டியில அப்படி இருக்குங்க. அது நிறைய நடந்து போறதுக்கு வழிகள் நிறைய இருக்கும். அங்க நான் தான் ஆனரரி ப்ரொஃபஸரா போயிட்டு இருக்கிறேன். சினிமா பத்தி தான் சொல்லி கொடுக்க சொல்றாங்க, விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுக்க சொன்னா நல்லா சொல்லி கொடுப்பேன். அங்க அவங்க விவசாயம் பண்றாங்க. மாணவர்களுக்கு கண்டிப்பா கட்டாயம் நீங்க வந்து மாணவர்களுக்கு அவங்க விவசாயம் கத்து கொடுக்குறாங்க. அது இருந்தால்தான் நீங்க செய்யறது உண்மையான தொண்டு. இன்னைக்கு அதர்வைஸ் வெறும் படிப்பு வழி நடத்த உதவும், அறிவை மாற்றும், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவன் கை நாட்டம் இருக்கிறத விட இது கொஞ்சம் பெட்டர், கொஞ்சம் மேல் தான். அன்னைக்கு ரொம்ப பெரிய தவறுகள்லாம் செய்யறது படிச்சவன் தான். படிக்காதவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. எத்தனை லட்சம் கோடிகளை கடன் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் தப்பிச்சிருக்கவங்களாம் எவ்வளவு ஒரு கிரிமினல்ஸ், எவ்வளவு படிச்சவனுங்க. படிச்சவங்க கையிலையும் திட்டம் போடுறவங்க கையிலையும் தான் மாட்டிக்கிட்டு முழிக்குது நாடு. தயவு செஞ்சு நீங்க
உங்களுடைய விங்கு இன்னும் பெருசாக்குங்க. இது நிறைய சோதனைகள் வரும். சும்மா இங்கேருந்து ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்னைக்கு. இந்த பசங்களை அந்த போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாத்துறது தான் நம்ம எல்லாருக்கும் தாய், தகப்பன், ஆசிரியர், ஆசிரியைகள் எல்லாருக்குமே அதுதான் முதல் கடமையா இருக்கணும். அதனால கற்பொழிப்பு கலாச்சாரம் இதெல்லாம் மாறணும்னா எஜுகேஷன். இன்னும் ஒரு 1000 பிரீட்டோக்கள் வரணும், அக்னி சிறுவர்கள் வரணும். ஜான் பிரீட்டோ இன்னும் நல்லா வளர்ந்து ரொம்ப பெருசாக சாதிக்கணும். அவர் இன்னும் நிறைய விழாக்கள் நடத்தி நம்மெல்லாம் அதில் போய் கலந்துக்கணும். நம்ம ஆதரவுகள் என்னைக்கும் அவருக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.